சட்டையே போடாமல் பலாயிரக்கணக்கானோர் முன்னிலையில் பாட்டு பாடி கொண்டிருக்கிறார். இது கலாச்சாரத்தை சீர்குலைக்கும் செயல் அல்லவா என்பது ஒரு பக்கம் இருந்தாலும், இவர் மீது என்ஐஏ விசாரணை வேண்டும் என்பது ஒரு பக்கம். பல அவதூறுகள், பல விமர்சனங்கள் இவர் மீது அள்ளி வீசப்படுகிறது. அவர்தாங்க 30 வயதுடைய கேரளாவை சேர்ந்த ரேப்பர் வேடன். யார் இந்த வேடன்? அவருக்கு ஏன் வேடன் என பெயர் வந்தது என்பதை இந்த காணொளியில் பார்க்கலாம் வாங்க. இலங்கையில் போர்க்காலகட்டத்தில் போரின் தாக்கம் அதிகமாக இருந்த நிலையில் மக்கள் வேறு வேறு நாடுகளுக்கு உயிர் பிழைப்பதற்காக தப்பித்து சென்றுள்ளனர். அப்படி தப்பிச்சு தமிழகத்திற்கு வந்துள்ள நீலகிரியில் ஒரு பெண் தஞ்சம் அடைஞ்சிருக்காங்க. அவங்களோட திருச்சூரை சேர்ந்த பையனுக்கும் அவங்களுக்கும் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. இது கொஞ்ச நாளில் அவங்களுக்கு திருமணமும் ஆகியிருக்கு. திருமணம் ஆன நிலையில் அவங்க திருச்சூர்லேயே பார்த்திங்கன்னா அவங்களோட வாழ்க்கையை அழகாகவே வாழ தொடங்கியிருக்காங்க. முரளி மற்றும் ஈழத்தாய் ஆகிய இருவருக்கும் 3 அழகான குழந்தைகள் பிறந்துள்ளது. இதில் முதல் குழந்தை ஆண் குழந்தையாகவும், 2வது குழந்தை ஆண் குழந்தையாகவும், 3வது குழந்தை பெண் குழந்தையாகவும் பிறந்துள்ளது. இது 2வதாக பிறந்த ஆண் குழந்தை தான் கிரீன்தாஸ் முரளி. அவங்க பாட்டி ஒரு ஆதிக்க சாதியினர் என்பதால் எப்படியெல்லாம் ஒடுக்கப்பட்டாங்க என்ற கதைகளை கேட்டே அவங்க வளர்ந்துருக்காங்க. அந்த கதைகள் அவர் நாளாக அவருக்குள்ள ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி, அது மட்டும் அல்லங்க, கிரீன்தாஸ் முரளி என்பவர் மீன் பிடிக்கிறதுல மிகவும் திறமை வாய்ந்தவராக இருந்திருக்காரு. அவர் நண்பர்களோடு சேர்ந்து மீன் பிடிக்கிறப்ப, அதுவும் அம்பு எய்தி மீன் பிடிப்பதில் இவர் மிகவுமே ஒரு திறமையான ஆளாகவே இருந்திருக்காரு. அதனாலேயே அவங்களோட நண்பர்கள் எல்லாமே இவரை வேடன் வேடன் அப்படின்னு தான் அழைப்பாங்க. அந்த பேர் அவருக்கு ஒரு காலகட்டத்தில் பிடிக்காமே இருந்திருக்கு. கொஞ்ச நாள் போக போக அவர் ஒரு இசைக்கலைஞனாக உருவெடுத்த நிலையில் நான் வேடன் அப்படிங்கிற ஒரு பெயர்லேயே ஒரு அடையாளப்படுத்துவோம் அப்படின்னு அவர் நினச்சிருக்காரு. இவர் 10வது தாங்க படிச்சிருக்காரு. கூலி தொழிலாளியாகவும் கட்டிட தொழிலாளியாகவும் வேலைக்கு போய் தான் தன் குடும்பத்தை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவர் ஒரு ஸ்டுடியோவுக்கு வேலைக்கு போயிருக்காரு. அங்கே ஒரு இசையமைப்பாளருடன் ஒரு நெருங்கிய நட்பும் ஒரு பழக்கமும் ஏற்பட்டிருக்கு. அவர் காலப்போக்கில் அவர் ஒரு சிறந்த இசைக்கலைஞராகவும் மாறுறாருங்க. அவர் பாடின பாட்டு ஒன்று 2001ஆம் ஆண்டு வாய்ஸ் ஆஃப் வாய்ஸ்லெஸ் அப்படிங்கிற ஒரு பாடல் வெளிவருது. அது கொரோனா காலகட்டத்தில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. இப்படியே பல பாடல்களை எழுதி அவர் மிகவும் பிரபலமான ஒரு ஆளாகவும் மாறிட்டு வராரு. அது மட்டும் அல்லாமல் அங்கேயே ஆட்சி செய்யக்கூடிய சிபிஎம் காங்கிரஸ் அவர்களோட கட்சி பாடல்களும் சரி, மேடைகளில் ஏறி கட்சி பாடல் பாடுவதிலும் ஒரு சிறந்து விளங்கியிருக்காரு. இப்படி பல பாடல்களையும் பல நிகழ்ச்சிகளுக்கும் சென்று ஒரு மக்களின் மனதில் இடம் பிடித்திருக்கிறார் வேடன். அப்படி பல மேடல்களை பாடி சிறந்து விளங்கிய வேடனுக்கு தாங்க ஒரு மிகப்பெரிய இடி ஒன்று விழுந்திருக்கு. அது என்ன இடி தெரியுமாங்க? கடந்த மாதம் நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி அவர் தங்கியிருந்த இடத்துல 6 கிராம் கஞ்சா கண்டெடுக்கப்படுது. அந்த கஞ்சா கண்டெடுக்கப்பட்ட பின்னர் அவர் காவல்துறையால் கைது செய்யப்படுறாரு. அப்போ பெயிலபிள் அஃபென்ஸ் இருந்தனால அவர் உடனே வெளியும் வந்துடுறாரு. அதனாலே புலிப்பல் போட்டிருக்காரு அப்படின்னு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்டால் வேடன் மறுபடியும் கைது செய்யப்படுறாங்க. ஆளக்கூடிய சிபிஎம் காங்கிரஸ் எப்படியாவது வேடனை வெளியில் கொண்டு வரணும் அப்படின்னு அவங்க ரொம்பவும் முயற்சிட்டு இருக்காங்க. இதன் பிறகுதான் கேரளாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு பூதாகரமே வெடிக்குது. எல்லா மக்களோட சப்போர்ட்டுமே வேடன் பக்கம் இருந்தது. இதன் பிறகு கேரளாவில் ஒரு மிகப்பெரிய பூதாகரமே வெடித்த நிலையில் மக்களோட ஆதரவும் மக்களோட சப்போர்ட்டுமே வேடன் பக்கம் இருந்திருக்கு. அதனாலேயே வேடன் விடுதலையும் செய்யப்படுறார். சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளோட ஈத்தமிழ் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி. நமது ஈத்தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் 500 ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா? தொடர்புக்கு 7806942275 தொடர்பு கொள்ளுங்கள்.